ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நம்ம இதில் வந்துட்டு பாபாவுடைய மிராக்கிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2வது அத்தியாயம் வந்து பார்த்துட்ருக்கோம். அதுலேருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேமத் வந்துட்டு அந்த புக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு பாபாவை வந்துட்டு நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருங்களா. அதுக்கு பாபா வந்துட்டு ஓகேன்னுட்டார். ஓகேங்களா. அது வந்துட்டு என்னென்னா அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவரும் பணிகளை மேற்கொள்வதற்கு ஞானியர் தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தை சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர மகராஜ் என்பவர் சரிங்களா அந்த ஞானேஸ்வர் மகராஜ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அது வந்து என்னென்னா, அடியவன் முடிவை அடைய மறைமுக காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்து சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? யாராவது வந்துட்டு அதுக்கு தகுதி வாய்ந்த வந்து ஒரு 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 பர்சன் வந்துட்டு மூலமாக தான் நமக்கு வந்துட்டு அதாவது வந்து செய்வாங்க. சரிங்களா. அதுதான் கடவுளுங்கிறது. ஓகேங்களா. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞானிகளின் வாழ்க்கையை எழுதும் உயர்நக்கம் வந்துட்டு கொண்டார். யாருன்னா கவி மகிபதி அப்படிங்கிறது. சரிங்களா. அதையும் வந்துட்டு ஞானிகள் வந்துட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து அவருக்கு வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு கொண்டு வரதுக்கு வந்துட்டு வந்து காரணமாக வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாஸ்குரு மகராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு என்ன செய்வார்னா, பாபா வந்துட்டு வாழ்ந்த காலத்தில் தான் அவர் வந்துட்டு இருந்தாருங்களா. அப்போது அவர் வந்துட்டு பாபாவுடைய மேஜிக் வந்து நிறைய வந்துட்டு அவர் வந்து பார்த்துருக்காருங்க. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுதி அதாவது பாட்டாக அதை வந்துட்டு எழுதி அதை நான் சொல்ல புரியுதுங்களா. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதிட்டு பாட்டாக தான் வந்து மாற்றிட்டு அது பாட்டாகவே பாடினார். எல்லா இடத்துலையுமே போய் பாடினார் அவர். அது மகாராஷ்டிரா முழுக்க பார்த்தீங்கன்னா தாஸ்குனுடைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போது இதில் வந்து அது ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த தாஸ்குனு. சரிங்களா. ஒரு டைம் வந்துட்டு அந்த தாஸ்குனு வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாட வந்துட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பாபா வந்துட்டு வந்து இப்போ பார்க்க வந்துட்டு வந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாபா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பாபா கிட்ட வந்து பேசும் பொழுது அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு அந்த கர்நாடக மியூசிக் வந்து பாடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டு வேட்டி தலப்பா அதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்துட்டு பாபா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படின்னா சிம்பிளாக பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடம்பரம் வந்து பிடிக்காது. சரிங்களா. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எளிமையாக இருக்கணும். வந்து அதுதான் வந்து அவருக்கு வந்து பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த அந்த சிங்கரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு அவர் எப்பயுமே வந்துட்டு வாழ்ந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஃபேமஸாக வந்துட்டு ஆயிடுது. ஓகேங்களா. சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா பற்றி நிறைய வந்து புக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. அப்போது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த சஸ்திர புக் வந்துட்டு வேணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஹேமத் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா
அகன்று ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடல் போன்று சாய்பாபாவின் வரலாறு உள்ளது. அனைவரும் அதனுள் ஆழ்ந்து மூழ்கி மூழ்கி விலை மதிப்பற்ற ஞானம், பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நல்லுணவில் ஊறி கிடக்கும் மக்களுக்கு அவற்றை கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது சாய்பாபாவின் கதைகள், சிறுகதைகள் ஆகியவை மிகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அது கேட்குறதுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கதையாக நம்ம ஒன்று கேட்கும் பொழுது நமக்கு அது நம்ம மனதை பதிச்சிடும் இல்லைங்களா? சரிங்களா? அப்புறம் சொன்னாங்க பாருங்கள், இவ்வுலக வாழ்க்கையினுடைய துன்பம் பெருசுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், கவலையால் பீடிக்கப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. சரிங்களா? ஏன்னா அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுங்களா? நமக்கு இந்த இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே சாதகமாக அமையணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அடுத்தனா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். கொஞ்சம் நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அப்படி சோர்ந்து போயிடும் இல்லையா? அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அந்த பாட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாடக மேடைன்ட்டு அந்த கண்ணதாசன் பாட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது. சரிங்களா? நீங்கள் இதுலேயே நம்ம அப்படியே ஊறி நம்ம அப்படி போகணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தள்ளி வெளியிலேருந்து ஒரு தோற்பசம் மாதிரி நம்ம பார்க்க பொழுது பார்த்தா தான் நமக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதே தெரியும். சரிங்களா? அந்த தெளிவு இருக்கணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கதைகள், அந்த ஸ்டோரிஸு இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தருகின்றன. அப்புறம் பாருங்கள், சாய்பாபாவின் போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கோரும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல், அஷ்டாங்க யோகம், தியான பேரின்பம் ஆகியவற்றையும் பெறுவார்கள். சரிங்களா? இதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு நம்ம வந்த நோக்கமே அதுதான். சரிங்களா? அதை மறந்துட்டு நம்ம அப்படியே நம்ம இங்கேயே இருக்க முடியலையா? இது நமக்கு கொஞ்சம் காலத்துக்கு தான் நமக்கு சந்தோஷத்தை தரும். சரிங்களா? நம்ம கடமையில் நம்ம செய்த செய்த அப்புறமா நமக்கு தேவையான நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான அந்த வேலையை செய்யணும் இல்லையா? அதுதானே முக்கியம் நமக்கு. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இது ஒன்று சொல்ல விட்டுட்டேன். என்னென்னா, அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாக முடிவுறும் பணிகளை எப்படின்னா என்ன பணி? புனித பணி என்னென்ன? மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் இந்த மாதிரி பர்சனல்ஸுடைய ஸ்டோரி சொல்கிறது பார்த்திங்கன்னா புனித பணி இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த பணியை நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்தர்களுக்கும் அது பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது தேவையாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், வெற்றிகரமாக முடிவெறும் பணிகளை மேற்கொள்வதற்கு
ஞானித்தம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஞானியுடைய வாழ்க்கையுடைய வரலாறு வந்துட்டு கொண்டு வரதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணம். இது புரியுது நான் சொல்கிறது. இதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னு இருக்குது. நம்ம இந்த இந்த மாதிரி பணிகளை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அது வந்துட்டு உண்மைதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு அதை வந்து கொண்டு வராங்களோ, அ அம் அ அ அந்த அந்த பெர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.